पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोढ्यताम् फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 3வது பாதம் விபூதி பாதம். இந்த விபூதி பாதத்தில் நம்ம நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17வது சூத்திரம் பார்த்துருக்கோம். 18 பார்த்தாச்சு. 18வது சூத்திரம் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19வது சூத்திரம் பார்க்கணும். இந்த 18வது சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, சம்ஸ்கார சாட்சாத்கரணாத் பூர்வ ஜாதி ஞானம் அப்படின்னு பார்த்துருக்கோம். சம்ஸ்காரம்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம அனுமானம் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வீட்டுக்குள்ளார வரும்போதே வந்து எப்படி வராங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு சின்ன விஷயத்தெல்லாம் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி விவகாரம் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க ஆச்சாரியார் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, அவரை சுற்றி இருந்த லோக்கம் எப்படி சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்களுடைய சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவங்களுடைய பெர்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்னுடைய பாஷையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு நான் பேசுகிற பிரயோகத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு சுவாமி என்ன ஏரியானே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது சுவாமி என்ன ஏரியா, அவர் மதுரையா திருச்சியா சென்னையா எல்லாம் ஒரு மாதிரி கலந்து கட்டி லோக்கலாகவும் பேசுகிறாரு, சில சமயம் நல்லா கரெக்டாக ஸ்டாண்டர்டாகவும் பேசுகிறாரு. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சாமி என்ன ஊர் சாமி நீங்கள் அப்படின்னு. அப்போது நமக்கு பெரும்பாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாதபிரம்மத்தெல்லாம் பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க மதுரைக்காரர் அப்படின்னு. ஏன்னா அந்த பாஷையிலையே வச்சுக்கிட்டு அப்போ ஒரு பிரயோகம் பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, ஒரு பிரயோகத்தை வச்சுக்கிட்டு இவர் இந்த ஊரை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட விவகாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வருது, நல்ல ஆரத்தியை தொட்டு கும்பிடுது, சின்ன கொட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வாங்குது, அதுக்கப்புறம் தலையில் இது பண்ணிக்குது, கண்ணில் ஊற்றிக்குது, சாமியை பார்க்குது. அப்போ இமீடியட்டாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்படின்னு. அவங்க அப்பா அம்மாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தால் என்ன பண்ணணும்னே தெரிய மாட்டேங்குது, சாமியை பார்க்க தெரிய மாட்டேங்குது, தீர்த்தம் வாங்க தெரிய மாட்டேங்குது, சடாரி சாப்பிட்றதுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது, ஓஹோ இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணலை. அப்போ சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணலை அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவங்க கோயிலுக்கு போகிற சம்ஸ்காரம் அவங்களுக்கு இல்லை. கோயிலுக்கு போனால் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போது கோயிலுக்கு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டியை வந்து பார்த்தீங்கன்னா மடித்து கட்டக்கூடாது, கீழே இறக்கி விடணும்னு தெரியல. அப்போ சின்ன விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், ஒவ்வொருத்தருக்கா பார்க்குறோம். அப்போது ஒரு சம்ஸ்காரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜென்மத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது, நம்மளால் அனுமானம் பண்ணுறோம். அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், நம்ம அனுமானம் பண்ணுற விஷயத்த யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஒரு விவகாரத்தை பார்த்து நீங்கள் பேசுகிற ஒரு ஸ்பீச்சை வச்சுக்கிட்டு ஒரு தாட்டை வச்சுக்கிட்டு வெளிப்பட்டா அது தாட்டுன்னு பேர்.
வெளிப்படாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சம்ஸ்காரம்னு பேரு. சித்தத்துல சம்ஸ்காரம் இருக்கும். அந்த சித்தத்துல இருக்கிற சம்ஸ்காரம் தான் வெளியில மனசுல தாட்டாய், தாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியாவா வெளியில வருது. அப்ப ஒரு கிரியை வரணும் அப்படின்னா அது மனசுல தாட்டா இருந்திருக்கணும். மனசுல தாட்டா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா சித்தத்துல சம்ஸ்காரமா வாசனையா இருக்கணும். இதான் மெத்தட். அப்போ யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பெரியவங்க ஒரு யோகியா இருக்கிறான் அப்படின்னா அவனை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விவகாரத்தை உத்து பார்ப்பான். அதுக்கப்புறம் மனசுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா தாட்டை பார்த்துருவான். அதுக்கப்புறம் தாட்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்துக்குள்ளார காரணத்தில் அபரிதிருஷ்டம்னு சொல்லக்கூடிய வாசனைகளையும் கொண்டு போய் என்ன பண்ணுவான்? பார்த்துருவான். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஜென்மம் போன ஜென்மத்துல நடந்திருக்கலாம் ஏதாவது ஒரு சம்ஸ்காரம். இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடி சம்ஸ்காரம் எப்போ ஜென்மத்துல நடந்திருக்கலாம். அப்ப எந்த சம்ஸ்காரம் இது உண்டாச்சு அப்படின்னு அவன் சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே போறான் அப்படின்னா இப்ப வந்து நம்ம பீஷ்மரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். பீஷ்மர் என்ன பண்றாரு? அம்பு படுக்கையில படுத்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அவருக்கு திவ்ய சக்ஷுவை கொடுத்திருக்காரு. திவ்ய சக்ஷுனா என்ன அர்த்தம்? இதுதான் திவ்ய சக்ஷுவை கொடுத்தோன்னே நீ பாரு உனக்கு உன்னோட பிறவிகளை பாரு அப்படின்னும் போது அவர் என்ன பண்றாரு? ஒரு ஜென்மத்துல பாக்குறாரு, இல்ல எந்த பாப்பமும் இல்லை. அதுக்கு முந்தின ஜென்மம் ஒரு பாப்பம் இல்லை, அதுக்கு முந்தின ஜென்மம் ஒரு பாப்பம் இல்லை. இப்படி ஒவ்வொரு ஜென்மத்தையும் முன்னாடி போயிட்டே இருக்காரு. ப்ரீவியஸ் ஜென்மங்களை பார்த்துக்கிட்டே போறாரு. அப்ப 100 ஜென்மங்களை பார்த்தோன்னா 100 ஜென்மத்துக்கு முன்னாடி 101வது ஜென்மத்துல அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தும்பியை பிடிச்சு பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முள்ள எடுத்து குத்தி அதை ஹிம்சை பண்ணி சின்ன வயசுல விளையாண்டுருக்காரு. அப்ப அந்த பாப்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா முள்ளு படுக்கையில படுக்கிற மாதிரி, அம்பு படுக்கையில படுக்கிற மாதிரி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ இவர் சர்ச்சிங் பண்ணி போயிருப்பாரு. என்னன்னா இது எங்க நடந்துச்சுன்னு. அப்போ ஒவ்வொரு ஜென்மத்தையும் அவர் கிராஸ் பண்ணி தானே போயிருக்கணும். இது எந்த பாப்பம் எங்க நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பப்போ புக்கு தேடுறதுன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் எனக்கு. நான் எதையோ ஒரு புக்கை மனசுல நினைச்சிருப்பேன், அது கையில கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் யார்டா இது மாதிரி வச்சது, நான் பாட்டுக்கு ஒரு புக்கை வச்சா அந்த வச்ச இடத்துல எல்லாம் மாறி வச்சிருக்கு அப்படின்ட்டு மொத்த புக்கு ஸ்டாண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் தெரியுங்களா? திரும்ப எடுக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். எந்தெந்த புக்கு எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எனக்கு திரும்ப நல்லா வந்துடும் ஞாபகம். வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதே டெய்லி எனக்கு இதான் வேலை, சர்ச்சிங் வேலை. நான் வச்ச பொருளை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தேடிக்கிட்டே இருப்பேன். தேடுறதுல உங்களுக்கு என்ன இது பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த பொருள் இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசனுக்கு வந்துடுமா, பிரத்யட்சமாக தெரிஞ்சிருமா? இதே தான். அப்போ நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் பெர்த்தை தேடி போகும்போது அப்போ அந்தந்த பெர்த், அப்போ பீஷ்மருக்கு வந்து 101வது பெர்த்தில் நடந்த பாப்பம் தெரியணும் அப்படின்னா 100 பெர்த்லையும் அவருக்கு என்ன இருக்கணும்? ஞானம் வந்திருக்கும். இதான். அதே மாதிரி ஜெய்கிஷவ்யரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கோம்? 2 வந்து கல்பகாலம், 2 சிருஷ்டியில வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாரோ எல்லாத்தையும் இதுல இல்லைன்னு ஒவ்வொன்றா நெகேட் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த தாட்டை பிடிச்சுக்கிட்டு போக அது 10 பிறவியும் இருக்கலாம், இல்ல 100 பிறவியும் இருக்கலாம், 1000 பிறவியும் இருக்கலாம், இல்ல 2 சிருஷ்டி பிறவிகளும் இருக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சம்ஸ்காரமும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து தான் தாட்டுல இருந்து தான் ஒரு காரியம். அப்ப இந்த எல்லாமே ஒரு நூல் மாதிரி, அந்த நூலை பிடிச்சுக்கிட்டே டிராவல் பண்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பூர்வ ஜாதி ஞானம். முந்தின ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் பிறந்தோமோ அதெல்லாம் கிடைக்கும். அப்ப இதுல சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வியாச பாஷ்யத்துல சொன்னது என்ன சொல்லியிருக்கு? ஜெய்கிஷவ்யரோட கதை வியாச பாஷ்யத்தை பார்த்தோம். என்ன லாபம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரண வைராக்கியம் ஜெய்கிஷவ்யருக்கு வந்துருச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவட்டியக அப்படின்னு ஒரு ரிஷி வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்தவர் கேட்கிறாரு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 சிருஷ்டியில பத்தி உண்டான 2 கல்ப காலத்துல உண்டான பிறவிகளை பார்த்தீங்களே, இந்த எல்லா பிறவிகளும் எத்தனை பிறவி அவர் அங்க வியாச பாஷ்யத்துல சொல்லியிருந்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனா பிறந்திருக்கு, மனுஷ யோனியில பிறந்திருக்கோம், நரக யோனியில பிறந்திருக்கோம், பட்சிகளா பிறந்திருக்கோம், நிறைய திரியங்குன்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸா பிறந்திருக்கோம். இது மாதிரி அநேக ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிறந்தீங்க. அது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு யோனிலையும் எத்தனை ஜென்மம்? 2 சிருஷ்டினா யோசிச்சு பார்த்துங்க.
2 சிருஷ்டியில அப்படின்னா கல்பகாலம், 2 கல்பகாலத்துல அப்படின்னா ஒவ்வொரு ஜென்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். அப்ப இதெல்லாம் இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு ஆவட்டியாக கேட்கிறார். என்ன உங்களுக்கு நீங்க கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கீங்க, எது அதிகமா இருந்துச்சு அப்படின்னும் போது துக்கம் தான் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு ஜெய்கி ஷவ்யா சொல்றேன். எவ்வளவு துக்கம், என்ன துக்கம், ஐயோ எல்லா ஜீவராசிகளும் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மொத்தமும் துக்கம் மாத்திரம் தான் அனுபூதம் அப்படின்னு அங்க ஜெய்கி ஷவ்யா சொல்றாரு. அப்ப துக்கத்தை திரும்ப பிறக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயோ சாமி திரும்ப பிறக்கவே கூடாது. இப்போ நீங்க நல்ல சென்சிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா யோகி வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா யோகி வந்து அக்ஷிகல் போயம் புருஷகன் நம்ம ஏற்கனவே முதல் பாதத்துல பார்த்தோம். இந்த புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா விவேகி புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தூசி விழுந்துருச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டே அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கு. இந்த கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ராத்திரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ விழுந்தோம். நான் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு படுத்துருவோம். படுத்துட்டு வந்து அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க முடியாது. அந்த சின்ன டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால நமக்கு ஃபுல்லாக ஸ்லீப்பிங் போக முடியாது. எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வச்சு அடித்து அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக படுக்க முடியும். அந்த தூசி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தூசி எவ்வளோ பெருசு, ரொம்ப அல்பம். அப்போ ஒரு சின்ன அல்பமான தூசியும் கூட கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வேற எந்த வேலையும் முக்கியத்துவம் இருக்காது. இதை நீக்கினதுக்கு அப்புறம்தான் மற்ற வேலைன்னு நம்ம இருக்கோம். அதே மாதிரி விவேகி வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணோட மணி போல, கண்மணி போல, அதுல சின்ன தூசி பட்டா கூட அவனால துக்கம் வந்தாலும் அவனுக்கு சகிக்கவே சகிக்காது. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்கன்னா எரும மாடு மாதிரி. நம்ம எல்லாம் யாரு, எரும மாடு. உண்மைதான். இது ரொம்பலாம் வந்து இது பண்ண வேண்டாம். சாமி நான் தான் நம்பர் 1 எரும மாடு. நான் சொல்றேன் நான் தான் நம்பர் 1 எரும மாடு. கொஞ்சமாவது சொரணம் இருக்கா நமக்கு? எத்தனை அடி வாங்குறோம், எவ்வளவு அடியோ அடி, பிறந்ததுல இருந்து அடி 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 அப்படியே தடவிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அதனால்தான் வியாச பாஷ்யத்துல என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காத்ராணி இவ அப்படின்ட்டு. நம்மெல்லாம் உடம்போட பகுதி மாதிரி. நம்ம இங்க எங்கேயாவது ஒண்ணு அடிக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், இப்படி தடவிட்டு போயிடுறோம். இதே கண்ணுல தூசி விழுந்தா தாங்க மாட்டேன்றோம். அப்ப கண் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகி நீங்களும் நானும் உடம்போட அவயவங்கள் மாதிரி தடவி கொடுத்துட்டு 2 தடவை தடவிட்டு சரியாயிடுச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிடும். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்ட் ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் லைஃப். எங்கே போனீங்கன்னாலும் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பார்ட் ஆஃப் லைஃப்னா எருவ மாடுன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. பார்ட் ஆஃப் லைஃப்னு ஒருத்தன் அக்செப்ட் பண்ணிட்டு போறான் அப்படின்னா எரும மாடா இருக்கான்னு அர்த்தம். சொரணையே இல்லை யாருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கால இந்த அபியாசத்தை யாராவது பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இப்போ நான் அதால் தான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, நம்ம டிராவல் பண்ணி பாருங்களேன் எவ்வளவு தூரம் உங்களால டிராவல் பண்ண முடியும். முன்னாடி 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 முன்னாடின்னு போயிட்டே இருக்கு. நான் இதை தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி பின்னாடி பின்னாடி என்ன நடந்துச்சோ எல்லாத்துக்கும் போய் பார்க்கறேன். இப்படி பார்க்கும்போது எனக்கு தெரியுது என்ன அப்படின்னா, ஐயோ இந்த வயிற்று வலியும் இந்த தலைவலியும் படுத்திட்டு பாருங்க, நான் அனுபவிச்ச மாதிரி வேற யாரும் அனுபவிச்சிருக்காங்க. பல வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி, அது மைக்ரைன் வந்துச்சு அப்படின்னா 4 மணிக்கு சாயந்தரம் ஈவினிங் 4 மணிக்கு வந்துச்சு அப்படின்னா 24 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ கயிறு இருக்குல்ல, நல்ல தாம்பு கயிறு இருக்குல்ல, வீட்டில் வச்சுருக்கோம். தாம்பு கயிறு எடுத்து 2 ரவுண்டு 3 ரவுண்டு இழுத்து டைட்டாக என்னோட சிஸ்டர் பிரதர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் பிடிச்சி இழுங்குன்னு சொல்லுவோம். 3ஆம் கிளாஸ்ல இருந்து பிடிச்ச தலைவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 12th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், அது 1 நாள் 2 நாள் போயிடும். இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் ட்ராவல் பண்ணி பார்க்குறேன் என்னோட லைஃப்பில் நல்ல நல்ல இதெல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா மொத்தத்தையும் எடை போட்டு பார்த்தோம் அப்படின்னா கஷ்டம்தான், வேற எதுவும். வாழ்க்கையில் அனுபவிச்சது என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சும்மா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 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 சின்னதாக ஆனந்தம் இருந்துச்சு, மீதி எல்லாம் துக்கம் மாத்திரம். இப்பவும் துக்கம், முன்னாடியும் துக்கம். அப்போ வந்து இந்த ஜென்மம் தேவையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நம்ம அம்மா வயிற்றுல இருக்கிறதுலாம் நமக்கு ஞாபகத்துல இல்லை. நான் கொஞ்சம் அனுமானம் பண்ணி பார்க்குறேன். அனுமானம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளார அப்படியே கம்பனம் ஆகுது, அப்படியே நடுங்குது உடம்பு. ஐயோ எப்படி இருந்திருக்கணும், கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த சித்தியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நீங்கள் பூர்வ ஜென்மம் 1000 ஜென்மம் 100 ஜென்மம்லாம் பார்க்க வேண்டாம். இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சது எல்லாத்தையும் பின்னோக்கி போய் 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 பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது துக்கம் மட்டும்தான். நமக்கு என்ன வரும்,
வைராக்கியம் வந்துவிடும். இந்த 18வது சூத்திரத்தோட முக்கியமான தாற்பயம், ஜென்மங்கள் தெரிஞ்சதுன்னா வைராக்கியம், இதுதான் முக்கியமானது. இதுக்கப்புறம் 19வது சூத்திரத்துல ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அவதாரிக்கா சொல்றார், சித்தி அனந்தரம் ஆக. சித்தி அனந்தரம் அப்படின்னு அர்த்தம், ஒரு சித்தி வேற சித்திக்கு பேரு சித்தி அந்தரம் அப்படின்னு பேரு. அந்நிய கிராமம், கிராமாந்தரம், அந்நிய இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்நியம்னு அடுத்தது போகும்போது அந்தரம்ன்ற சப்தம் போடும். அப்ப சித்தி அந்தரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தி அந்தரம்னா வேறு சித்தியானது சொல்லப்படுது. எத்தனாவது சித்தி? அப்ப நான் 4வது சித்தி 19வது சூத்திரத்துல. பிரத்யயஸ்ய பரசித்த ஞானம், பிரத்யயஸ்ய பரசித்த ஞானம், பிரத்யயஸ்ய பரசித்த ஞானம். இது பாத்தீங்கன்னா எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோபிரம்மேதி உபாசீத. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோபிரம்மேதி உபாசீத. இது என்னன்னா சானந்த சமாபத்தின்னு மேல போட்டது. முன்னாடி பார்த்தது என்னது? முன்னாடி சம்ஸ்காரம் எங்க இருக்கும்? சம்ஸ்காரம் எங்க இருக்கும்? சித்தத்துல இருக்கும். சாஸ்மிதான்னு பார்த்தோம், காரணத்துல பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றது. இது பாத்தீங்கன்னா காரணத்துல இருந்து இல்ல. நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். பாத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா இல்ல அப்படின்னா என்ன கிடைக்கும்? நீங்க என்னதான் போட்டு உள்ள இருந்து ட்ரை பண்ணாலும் ஸ்பூன்ல எடுக்க முடியாது, உங்களால கரண்டியில எடுக்க முடியாது. அப்போ குடவுன்ல இருக்கிற சரக்கு தான் என்ன ஆகும்? வெளியில வரும். குடவுன் எம்டியா இருந்துச்சுன்னா வெளியில எதுவும் சரக்கு வராது. அப்ப சரக்கு லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா குடவுன்ல ஐட்டம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சித்தம்ன்றது பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம், வாசனைகளோட இடம். அப்படின்னா அது எங்க வெளிப்படும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா எங்க வெளிப்படும்? அப்படின்னா மனசுல தாட்டா வெளிப்படும். அப்ப அந்த தாட்டுல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? புத்தி விருத்தின்னு பிரிக்கிறோம், மனோவிருத்தின்னு பிரிக்கிறோம், ரெண்டா பிரிக்கிறோம். புத்தி விருத்தி பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கும், மனோவிருத்தி பாத்தீங்கன்னா ஆஸ்லேஷனா இருக்கும். எது நல்லா அனுபவிக்கப்பட்ட விஷயமா இருக்கோ அது பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கும். எது சும்மா அப்படி மேலோட்டமா அனுபவிச்சிருக்கோமோ அது என்னவா இருக்கும்? அது கொஞ்சம் டைலமால இருக்கும். நம்ம அனுபவிக்கப்பட்ட விஷயம் நம்ம எல்லா தாட்டும் நமக்கு சாலிடா இருக்கானா? எல்லா தாட்டும் சாலிடா இல்லை. எதை நல்லா ஃபெமிலியர் பண்ணியிருக்கோமோ அந்த தாட்டு தான் சாலிடா நமக்கு வரும். இல்லைன்னா ஏதோ நான் எங்கேயோ பார்த்தேனே, இது என்னது, எங்கேயோ பார்த்தேனே, எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்க பார்த்தேன் நம்ம கேட்போம்ல. ஒரு நாள் நமக்குள்ள சர்ச்சிங் போகும், இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் ஜி அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் சாலிடா உங்களுக்கு அதை பத்தின ஞானம் உங்கள்கிட்ட பதிவுல இல்லைன்னு. எதையாவது பார்த்த மாத்திரத்துல எனக்கு இது தெரியும் அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, சாலிடா சொல்றீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா அது வாசனையா உள்ளுக்குள்ளார இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த தாட்டுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, புத்தியில புத்தி விருத்தி, மனசுல மனோவிருத்தி. இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஒரே நேம்ல சொல்றோம். என்னன்னா பிரத்யயம் அப்படின்னு பேர். பிரத்யயம் அப்படின்னா ஒரு தாட். நம்ம மனசுலயோ புத்தியிலயோ ஒரு எண்ணம் உண்டாச்சு அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா தாட்டு. போன சூத்திரத்திலையும் இது இருக்கு. போன சூத்திரத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எங்க இருந்து ஆரம்பிச்ச? போன சூத்திரத்துல விவகாரத்துல ஒரு வெளியில இருக்கிற விவகாரத்தை வச்சுக்கிட்டு அந்த விவகாரத்துல இருந்து மனசுக்கு போய் அப்ப அந்த மனசுல தாட்டை வச்சுக்கிட்டு அந்த தாட்டுல இருந்து என்ன பண்றேன்? நான் சித்தத்துக்கு போய் சித்தத்துல இருக்கிறத எடுக்கிறேன். இதே பாத்தீங்கன்னா ஒரு ரிஷி என்ன பண்றாரு, ஒரு யோகி என்ன பண்றாரு அப்படின்னா, வெறும் தாட்டையே பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது? கவனிக்கிறது. தாட்டையே கவனிக்கிறதுக்கு என்ன பேரு? மனசை பாக்குறது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. நம்மளோட ப்ராசஸ்ல இதெல்லாம் உண்டு. மனசோட தாட்டை எந்த ஒரு இதுவும் இல்லாம, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது ரொம்ப உபயோகமா இருக்கிறது எங்க அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜபத்துல உட்காடுறீங்க. ஜபத்துல உட்கார்ந்த மாத்திரத்துல, நான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்ல ரொம்ப முக்கியமான பிராக்டிஸ் இதெல்லாம். ஜபத்துல உட்கார்ந்தோட ஓம் 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 சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ நேற்று ஈவினிங்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, யாரையோ பார்த்தேன், யாரையோ பேசுனேன், ஏதோ நடந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நான் எனக்கு பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஜபத்துல உட்காந்து ஓம் 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 சொன்னா வேற ஏதோ ஒரு என்னென்னவோ தாட்ஸ் எல்லாம் வருது. முந்தின நாள் ஈவினிங்ல பண்ணதெல்லாம் ஐயோ தேவையில்லாம இதெல்லாம் பண்ணி அந்த தாட் எல்லாம் வந்திருக்கு. இப்ப என்ன பண்றது? நான் ஃபோர்ஸபிளா ஓம் ஓம் சொல்லி பாக்குறேன். அது அவ்வளவு ஃபோர்ஸா திரும்பவும் அந்த தாட்ஸ் வந்துட்டே. இப்ப இமீடியட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மனோபிரமேதி உபாசிதத்துக்கு வந்துடும். மனதையே நீங்க மனசுனால ஓங்காரத்தை சிந்தனை பண்ணீங்க, அப்ப என்னது, உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மனசு. மனசுக்கு அந்நியமா மனசால ஒரு ஜபத்தை பண்றீங்க, ஓம் ஓம் ஓம். அதுதான் உங்களால இப்ப முடியல. இப்ப ப்ராப்ளம் மனசுல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்க்கிற நான் என்ன பண்றேன், புத்தியில இருந்துகிட்டு மனசையே பார்க்க ஆரம்பிக்கிறேன். மனசுல பாத்தீங்கன்னா எந்த தாட்டு வந்தாலும் அதை பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, மெதுவா 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 அந்த தாட் ப்ராசஸ் என்ன ஆகும், கம்மியாயிட்டே போகும். உங்களுக்கு ஜபம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு உபாயம் பாத்தீங்கன்னா இதை வச்சு, ஜபத்தை விட்டுருங்க. ஜபத்தை விட்டுட்டு மனசை பார்க்க ஆரம்பி. அப்போ மனசை பார்க்கறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுன்றது தாட்டுக்கு அந்நியமா இல்லை. மனசுன்றது பாத்தீங்கன்னா தாட்டு தான் மனசு. மனசுன்றது ஆசிலேஷனா இருக்கக்கூடிய தாட், வெவரிங்கா இருக்கக்கூடிய தாட்டுக்கு பேரு மனசு அப்படின்னு பேரு. அந்த தாட்டை பார்க்க 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 உங்களுக்கு ஒரு ஹோல்டு கிடைக்க ஆரம்பிச்சு. இப்ப இது திடீர்னு வருமா அப்படின்னா திடீர்னு வராது. ஏன்னா மனசு ஃப்ளட்டு மாதிரி போயிட்டே இருக்கும், நீங்க அடிச்சுட்டு போயிடுவீங்க. மெதுவா 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 அதை ட்ரை பண்ணி மெதுவா உங்களுக்கு ஒரு ஹோல்டு கிடைச்சது அப்படின்னா, அப்பதான் இந்த யோகத்துல மெதுவா தாரணை, அதுக்கப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சமாதி. அப்ப தாரணை பண்ணும்போது என்ன ஆகும், ஒன்னுத்திலேயே தொடர்ந்து தாரணை பண்ணுவீங்க, சுத்தி இருக்கிறதுலாம் கூட தெரியும். தியானத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தாட்டு மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் வெறும் ஏதோ ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல ஏதோ இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் சமாதிக்கு போகும்போது தாட்டோட நீங்க என்ன பண்றீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுவீங்க. இந்த தாட்டோட மெர்ஜ் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேரு, இந்த உலகம் மறந்து போயிடும். அந்த தாட்டு எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தாட் ஒரு தேவதா ரூபம் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார வந்துச்சு. நல்ல சுவாமியோடது பாத்தீங்கன்னா மூக்கு, நல்ல மூக்கு, கரு 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 கருன்னு விக்கிரகம், நல்ல கண்ணம், சுவாமிக்கு நீளமான முகம். நான் என்ன பண்றேன், ஒரு தாட்டு வந்துச்சு, எங்க பார்த்தேன் இந்த சுவாமிய, நிறைய விக்கிரகம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா, நிறைய கோயில் போய் போய் பழக்கம், எங்க பார்த்தேன்னு தெரியல, இந்த சுவாமி எங்க இருக்காரு, இந்த சுவாமி எங்க இருக்கணும் அப்படின்னு எனக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த தாட்டையே பிடிச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், அப்படியே கண்ணை மூடி அந்த தாட்டையே பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன், மூக்கு தீர்க்கமா நல்ல ஷார்ப் மூக்கு, அந்த கரு கரு கருன்னு கண்ணம், விக்கிரகம் கருப்பு கலரு கல்லு, அது அப்படியே கிளார் அடிக்குது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கருப்பு, ஒரு சைடில் கிரே அப்படின்னு ஒரு கிளார் அடிக்குது. எங்கே பார்த்தேன் இந்த ரூபத்தை, எங்கே பார்த்தேன் அப்படின்னு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். வெளியிலேருந்து காற்றடிக்கிறது தெரியுது, வெளியிலேருந்து சத்தம் வர்றது தெரியுது, இதெல்லாம் தெரியுது. அப்போ தாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மெதுவா 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 நான் உள்ளே போக 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 வெளியில இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கு. நான் தீர்க்கமா பார்க்க அந்த தாட்டோட, அந்த ரூபத்தோட, தாட்டு தானே ரூபம், அந்த ரூபத்திலேயே நான் பார்க்க மெதுவா 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 தியானம். அதுக்கப்புறம் அதோட டீப்பா போக 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 அந்த ரூபத்தோட மெர்ஜ் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சித்தம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எங்க இருக்கு அந்த தாட்டு அப்படின்னா ரெண்டு பெனிஃபிட் ஒன்று கிடைக்கும். இது எங்க வந்திருக்கு, எந்த சமாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமாதிக்கு பேர் என்ன சொல்லிக்கோ, சானந்த சமாபத்தி. சானந்த சமாபத்தியில உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூபம் எந்த விதமான சுகம் தருமோ அந்த சுகத்தை நீங்க எடுத்துடலாம். அப்ப நான் பாத்தீங்கன்னா அந்த ரூபத்தை நான் எங்க பார்த்திருந்தனோ அந்த ரூபம் பாத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இது தட்சிணாமூர்த்தியோட முகம், இது நான் இந்த கோயில்ல தட்சிணாமூர்த்தியை பார்த்தேன் அப்படின்னு நான் எப்போ பார்த்தனோ அந்த பரவசம், அந்த அனுபூதி பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா வந்துடும், ஆனந்தம் கிடைச்சிடும். அதான் ஆனந்த சமாதின்னு பேர், சானந்த சமாதி. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, நான் அதுலயே போக்கஸ் பண்ண அந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்றது பாத்தீங்கன்னா தெரிஞ்சு. இதுக்கும் எங்க போறீங்க, நீங்க தாட்டை பிடிச்சு போனீங்கன்னா சித்தத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. தாட்டை பிடிச்சு போனீங்கன்னா சித்தம் வரைக்கும் போயிடுவீங்க. அந்த சித்தம் இப்போ என்ன மயமா இருக்குன்னு பார்க்க முடியும். நான் என்ன பண்றேன், ஒரு தாட்டை வச்சுக்கிட்டு இந்த தட்சிணாமூர்த்தியோட விக்கிரகத்தை வச்சுட்டு போகும்போது என் தாட்டு எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்தோட எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைச்சிடும், பக்தியினால உண்டான பரவச ஆனந்தம்.
அப்ப அந்த சித்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் பக்திமயமா இருக்கு அப்படின்ற ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உண்டாகிவிடும். என்ன மாதிரி கலர்ல இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஞானம் உண்டாயிடும். சித்தத்தை பார்க்கிற இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது சாமர்த்தியம் இந்த தாட்டை பார்க்கறதுனால உண்டாகிவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த சித்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தம்ன்றதும் இந்த அதை வந்து வேற ஒரு வஸ்துவா சொன்னீங்க அப்படின்னா பிராணன் அப்படின்னு சொல்லலாம். சித்தம்ன்றதும் சாஸ்மிதான்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு. சித்தம், சாஸ்மிதா, சமாபத்தி, அப்புறம் பிராணன், இதெல்லாம் காரண வஸ்து. இதெல்லாம் விசிபிள் இல்லை, இதெல்லாம் காரணம். அப்ப அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எது உண்டாகுது அப்படின்னா ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. அப்ப தாட்டை பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சித்தத்துக்கு போயிட முடியும். சித்தம் என்ன விதமா இருக்குன்னு நம்ம அறிய முடியும். இது முக்கியமானது. சரி, இந்த இதை நம்ம என்ன முதல்ல நான் எங்க அப்ளை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட தாட்டுல அப்ளை பண்றேன். சானந்த சமாபத்தின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா வேதாந்தத்துல உபனிஷதங்கள்ல சொல்லும் போது மனோ பிரம்மேதி உபாசீத. இதுல சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமா வித்யால இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் பூமா வித்யால இருக்கிறது. சித்தம் வாவ பூயா அப்படின்னு, சங்கல்பம் வாவ பூயா அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், மெடிடேட் பண்ண முடியும். இதே மாதிரி இப்ப எனக்கு வந்து தாட்டை பண்ணி 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 எனக்கு ஒரு 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 ஹோல்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஆப்போசிட்ல ஒருத்தர் வர, ஆப்போசிட்ல இருக்கிறவர் வந்து தாட்டு தெரியுமா, எடுத்தோன்னு எனக்கு தாட்டு எங்க உள்ளதுன்னு நடக்குது, மனசுக்குள்ள தாட்டு வெளில தெரியாது, விசிபிள் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது வெளியில தெரியும், அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியுமா, அவரோட பார்வை, அவரோட இது எல்லாத்தையும் நான் பாக்குறேன். ஒருத்தர் போகும்போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரோட பார்வை எங்க போகுதுன்னு பார்த்து அவரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டம் கட்டிடுவேன். ஒரு சன்னியாசி, ஒரு சாது வந்து பாத்தீங்கன்னா என் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, ஸ்திரீகள்லாம் இருக்காங்க, புருஷர்கள் இருக்காங்க. நாங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனோன்னு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு சாது நண்பர்ல, டிஸ்டன்ஸ் ரொம்ப தெரிஞ்சவர். அவர் வந்து பார்த்தாருன்னா வந்தார், நேராக வந்தார். வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட பேசாமல் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாருன்னா என் கூட வந்திருக்க ஸ்திரீகளையே வந்து பார்த்தீங்கன்னா முகம் மேலே வந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்ன மனுஷன், ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது வேணும், இல்லை ஒரு லஜ்ஜா வேணும், ஒரு மற்ற ஸ்திரீகளை இப்படி பார்க்குறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட என்ன இது, எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன், இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டேன். ஏன்னா சம்ஸ்காரம் தப்பு. அப்ப எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரோட பார்வை எப்படி இருக்கு, எங்க போகுது அவரோட பார்வை, எதை பார்க்கிறார். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பண விஷயத்தையே பார்க்கிறார், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகளை பார்க்கிறார், ஒருத்தர் வந்து சாப்பிட்ற விஷயத்த பார்க்கிறார். என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய பக்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பழைய கிளாஸ்ல வந்து நிறைய கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க போவாங்க. நிறைய வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குலாம் நிறைய கொண்டு வருவாங்க, பழங்கள், ஸ்நாக்ஸ் எல்லாம். நான் அதெல்லாம் இருக்கும் பாருங்க. என்னோட சிஷ்யர் என்ன பண்ணுவாருன்னா இந்த பக்கம் போவார், இந்த பக்கம் போவார், வருவார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலி மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பதார்த்தங்கள்லாம் அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ், அங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிட்டே இருக்கும். அப்போ அவர் பார்வை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலேயே போயிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம் அவர் சித்தம் எந்த மையமா இருக்கு, அந்த சாப்பிட்ற விஷயத்துல சாப்பிடணுன்ற ஆவல்ல இருக்கு அப்படி. அப்போ ஒருத்தரோட காரியத்தை வச்சுக்கிட்டு பார்வையை வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்லுவேன் அந்த சிஷியரை பார்த்து, ஏங்க குட்டி போட்ட பொண்ணு மாதிரி இங்க எங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, போங்க எடுத்து சாப்பிடுங்க, யார் வேணாம்னு சொன்னா எடுத்து சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் அதை நிப்பாட்டிங்க. மனசு வந்து பாருங்க ஒரே அந்த சிந்தனையா போயிட்டு இருக்கு, அதை கட் பண்ணுங்க, போங்க வேணுங்கிறத எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு. எடுத்து சாப்பிட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறிடும், மனசு ஆறிடும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட காரியத்தை வச்சு பரப்புருஷ, இப்ப என்னோட சித்தம் எனக்கு தெரியும், என்னோட மனசை வந்து நான் ஒரு தாட்டு வருது அப்படின்னா நான் தாட்டை பிடிச்சுக்கிட்டு உள்ள போயிட முடியும். ஆனா மற்றவங்களோட சித்தத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், முதல்ல வெளியில அவங்களோட காரியத்தை தான் பார்க்கணும். அப்ப காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா காரியத்துக்கு காரணம் உள்ள இருக்கிற தாட்டு, தாட்டுக்கு காரணம் உள்ள இருக்கிற சித்தம். அப்போ கிளியரா புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், திருஷ்டம் எது வந்து நம்ம பார்க்கப்படுகிறதோ தச்சித்தம்.
எதுதான் நம்ம பார்க்கிறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறோம். எதை வந்து நினைக்கிறோமோ அதுதான் தத் பாவம் பவதி, அதுதான் அதுக்குள்ளார பாவத்தை உண்டு பண்ணுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற காரியம் அதை பிடிச்சுக்கிட்டு மனசுக்கு போகணும், தாட்டுக்கு போயிடணும். அந்த தாட்டு என்ன மயமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மயமா இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பரச்சித்த ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம், மற்றவங்களுடைய மனதுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இது வரைக்கும் போனதுக்கு பிறகு நான் இன்னும் ட்ரை பண்றேன் அப்படின்னா எங்க போலாம், மனசை இங்க இருந்து பரச்சித்த ஞானம்னு என்ன அர்த்தம், மற்றவருடைய மனோவிருத்திகள் நீங்க எடுக்கணும். மனோவிருத்தியை வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா போன சூத்திரத்துக்கு போயிடும். அப்ப போன சூத்திரத்துக்கு போகணும் அப்படின்னாவே 18வது சூத்திரத்துக்கு போகணும்னாவே நீங்க இந்த 19வது சூத்திரத்தை அபியாசம் பண்ணியிருக்கணும். 19வது சூத்திரத்தை அபியாசம் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒருத்தரை பார்க்கும் போதே அவங்களோட விவகாரங்களை வந்து ட்ரேஸ் பண்ணணும். யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியணும். அதை நல்லா தாரணை பண்ணீங்கன்னா மனசுக்கு போகலாம். மனசு விசிபிள் ஆச்சு அப்படின்னா அது என்ன மயமா இருக்குன்னு பாத்திரலாம். என்ன மயம்னு என்ன அர்த்தம், ஏன் குட்டி போட்ட பூனை மாதிரி இங்க அங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார அவனுக்கு சாப்பிடணும், ஸ்வீட் மேல ஆசை வந்துருச்சு. ஏன் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பூனை மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கானே இவன், அங்க யாரோ ஸ்திரீகள் இருக்காங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து இவனால இருப்பு கொள்ள மாட்டேங்குது, இங்க அங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். வயசு பையன் பாவம், டீனேஜ்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அப்படிதான் இருப்பான். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட மனசு காம வயப்பட்டிருக்கா, இல்ல வேற எதையாவது ஆசை வயப்பட்டிருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன்ல அலைஞ்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பாத்திரலாம் இவன் ஏதோ யாரு மேலேயோ கோபத்தோட இருக்கான், கோபாவேசமா இருக்கா அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய விவகாரங்களை தாரணம் பண்ணி மனசை அறிய முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசையே தாரணம் பண்ணி மனசு விஷயத்துல ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணீங்கன்னா சித்தமும் கூட உங்களுக்கு விசிபிள் ஆயிடும். இதுதான் இங்க ஞானம். ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்லோகம் பண்றாரு, சின்ன விருத்தி எழுதுறாரு. பிரத்யயஸ்ய, பிரத்யம்னா என்ன அர்த்தம், தாட். பிரத்யயஸ்ய பரச்சித்தஸ்ய, பிரத்யம்னா இங்க வந்து பரச்சித்தம் போட்டிருக்கு. ஆனா முதல்ல என்ன பண்ணணும், தன்னோட சித்தத்துல மெடிடேட் பண்ணிருக்கணும். தன்னோட மனசை வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணாதவனுக்கு இன்னொருத்தரோட மனசை மெடிடேட் பண்றதுன்றது சம்பவம் இல்லை. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேசிய பரச்சித்தசிய பிரத்யேசிய, எதிர்க்க ஆப்போசிட்ல இருக்கிற யாரோ ஒருத்தரோட மனசை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறேன், அதுல இருக்கக்கூடிய தாட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி ஆயிடும், அப்ப நான் விசிபிள் ஆகணும். இப்ப நம்ம அனுமானம் பண்றோம், யாரோ ஒருத்தர் இங்க எங்க போயிட்டு இருக்காரு என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவன் யாரோ பர்பஸ்க்காக இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அனுமானம் பண்றோம். இப்ப நம்ம சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் பண்ணல, நம்ம என்ன பண்றோம், அனுமானம் பண்றோம். அதுல ஸ்கில்லா இருக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனோட காரியத்தை வச்சுக்கிட்டே அவன் மனசு இந்த இதுதான் சிந்தனை பண்றான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அனுமானம். அதே நேரத்துல யோகியா இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எதிர்க்க இருக்கிறவனுடைய மனசை பிரத்யக்ஷம் பண்ணுவாங்க, தாரண தியான சமாதி. அப்போ நம்ம எல்லாம் அனுமானத்தினால அறியறத யோகி பிரத்யக்ஷமா யோக சித்தியினால அறிவான். பரச்சித்தஸ்ய சம்யமாத், அதெல்லாம் போட்டிருக்கு. நம்ம சம்யமம் பண்ணல, அனுமானத்துக்கு போயிடுறோம். ஆனா யோகி என்ன பண்றான், தாரண தியான சமாதின்னு சொல்லக்கூடிய சம்யமத்துக்கு போறான். அதனால சாட்சாத்காரோ பவதி. நம்ம நேரடியா பாக்குறோமா, நம்ம நேரடியா அவனுடைய மனசை பார்க்கல, நம்ம அனுமானம் பண்றோம். நம்ம எல்லாம் அந்த அனுமானத்துல குஷலர்களா இருக்கலாம், நம்மலாம் ரொம்ப நிபுணத்துவம் வந்திருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோகி என்ன பண்றான் அப்படின்னா நேரடியா அவனுடைய மனதையே என்ன பண்றான், சாட்சாத்காரம், நேரடியா பார்க்கின்றான் அப்படின்னு அர்த்தமாகிறது. வந்தாச்சு. 19வது சூத்திரம் முடிஞ்சிச்சு. 20வது சூத்திரத்துக்கு இந்த அவதாரிக்கா ஒண்ணு சதாசிவ பிரம்மேந்திரன் எழுதுறார். நனு சம்ஸ்கார சாட்சாத்காராத், சம்ஸ்கார சாட்சாத்காராத், சம்ஸ்காரத்தோட சாட்சாத்காரம் பண்றதுனால, சம்ஸ்காரம் எங்க இருக்கு, போன சூத்திரத்துல பார்த்தோம் சம்ஸ்காரம்னு. 18வது சூத்திரத்துல சம்ஸ்கார சாட்சாத்காரம், 18வது சூத்திரத்துல பிரத்யம்ன்ற தாட்டோட சாட்சாத்காரம். புரிஞ்சுக்கணும், இந்த
பொக்கிஷத்துக்குள்ளார இருக்கிற மாதிரி சித்தத்தோட விருத்திகள் உள்ள இருக்கிறது காரணத்துல. அதே வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துச்சுன்னா மனசுக்கு வந்துடும் தாட்டா. அப்ப பிரத்யம்ன்றது மனோவிருத்தின்றது வந்து வெளியில, சித்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உள்ள. ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி என்ன பண்றாரு, மனசையும் மனசோட விருத்திகளையும் பிராக்டிஸ் பண்றார். அதுல சக்சஸ் ஆனதுக்கு பிறகு அதை பிடிச்சுக்கிட்டு சித்தத்தோட சம்ஸ்காரத்துக்கும் ஒருத்தர் போறார். போன சூத்திரத்துல சொன்ன மாதிரி 18வது சூத்திரத்துல அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் எலிஜிபிள் நல்லா ஆயிடுது, சாமர்த்தியம் வந்துடும். வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுது, பூர்வபக்ஷி கேட்கிறான், சம்ஸ்கார சாட்சாத்காராத் தது அனுபந்த சாட்சாத்கார வத் கிம் பரச்சித்த சாட்சாத்காராத் ஆலம்பன ஞானம் பவதி ந இத்யாக. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன சூத்திரத்துல நான் சொன்னேன்ல, இந்த இந்த வாசனை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு போகும்போது போன ஜென்மம் ஃபுல்லா இல்ல, அதுக்கு முந்தின ஜென்மம் ஃபுல்லா பார்த்து இல்ல, அதுக்கு முந்தின ஜென்மம் ஃபுல்லா பார்த்து இல்ல அப்படின்னு நீங்க அந்த அந்த நிகழ்ச்சி நடந்ததை வந்து போன ஜென்மம் போயிட்டே இருப்பீங்க. அப்போ வந்து அந்த ஜென்மங்கள்ல எல்லாம் ஜெய்கிஷவ்யருக்கு உண்டான மாதிரி அங்க நடந்த எல்லா சுகம் துக்கம் எல்லாத்தையும் நீங்க கிராஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன் இந்த 19வது சூத்திரத்துல சொன்ன மாதிரி ஒரு சித்தத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மனசை பார்க்கறான் அப்படின்னா அந்த மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராகமோ ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்கான விஷயத்தை அவன் பார்ப்பானா. அவனுக்கு வந்து மைசூர் பாகுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசை வந்துச்சுன்னு பார்ப்பானா, இல்ல ஸ்திரீ இடத்துல ஆசை வந்துச்சு, ஸ்திரீட்ட வந்துச்சுனால எந்த ஸ்திரீட்ட ஆசை வந்துச்சு, பணத்துல ஆசை வந்திருக்கு அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு பணத்து மேல ஆசை வந்துச்சு, அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊர் சுத்துறதுல ஆசை வந்துச்சுன்னா எந்த ஊருக்கு போறதுல ஆசை வந்துச்சு அப்படின்னு, போகம் பண்றதுல ஆசை வந்துச்சுன்னா எதை போகம் பண்றதுல ஆசை வந்துச்சு, சினிமா பாக்குறது இல்லையா, இல்ல மியூசிக் கேட்கறது இல்லையா அப்படின்னு அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இவனால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா சம்ஸ்காரத்தை ஆலம்பனம் பண்றவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால்தான் ஜெய்கிஷவ்யர் என்ன பண்றாரு, மொத்தம் துக்கம்னு அவரு முடிவுக்கு வர முடியுது. இதே ஒருத்தன் மனசை மட்டும் பார்க்கிறவனுக்கு அந்த சாமர்த்தியம் கிடைக்குமா, அந்த சித்தத்துவம் அந்த மனம் இப்போது எதை ஆசைப்படுதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றார், பரச்சித்த சாட்சாத்காராத் ஆலம்பன ஞானம் பவதி கிம். அவனுக்கு அந்த அந்த மனசு வந்து இப்ப எதை ஆசைப்படுதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ந இத்யாக, கண்டிப்பா உண்டாகாதுப்பா. நீங்க சித்தத்துக்கு போயிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா தாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், சித்தத்தோட தாட்டை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, சித்தத்தை தான் கண்டுபிடிக்கிறீங்களுடைய சித்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. என்ன சாமி சொல்ல வரீங்க, புரியலையே சாமினா இந்த சூத்திரம் வருது, 20வது சூத்திரம் ஆரம்பிக்கும். நச்ச தத் சாலம்பனம் தஸ்ய அவிஷயீபூதத்வாத் நச்ச தத் சாலம்பனம் தஸ்யா விஷயீபூதத்வாத். இந்த மனோபிரம்மேதி உபாசித்தன் இருக்குல்ல, இந்த மனோபிரம்மேதி உபாசித்தன்றதுல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்த தாட்டு. இந்த தாட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நச்ச தத் சாலம்பனம். இந்த தாட்டை வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வந்து தாரணம் பண்றது, தாட்டை பிடிச்சுக்கிட்டு சித்தத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த தாட்டு வந்து மனசு சித்தம்னா மனசு நான் சொல்றேன். மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்கும்போது அது ஆலம்பன விஷயத்தோடு கூடி இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா 2 அர்த்தம் இதுக்கு நாங்க பண்றோம். நீங்க புக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் காம வசப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சிடும், அவன் குரோத வசப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சிடும், அவன் ரொம்ப லோபியா இருக்கான்னு தெரிஞ்சிடும், அவனுக்கு ஊர் சுத்துறதுல ஆசை இருக்குன்னு தெரிஞ்சிடும். இது மாதிரி மொத்தமாதான் தெரியும் ஒழிய அவனோட எதுல அப்படின்னு எந்த ஆப்ஜெக்ட்ல அவனுக்கு காமம் வந்திருக்கு, எந்த ஆப்ஜெக்ட் அவன் போகம் பண்ணணும்னு வந்திருக்கு, அவனுக்குள்ளார அந்த மோகம் எந்த விஷயத்தினால வந்திருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன பேருனா ந சாலம்பனம் பவதி. அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சானந்த சமாபத்தின்றதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்காது உங்களுக்கு, அது வந்து என்ன சித்தம் என்ன வயமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒழிய
எந்த விஷயம்ன்றது பர்டிகுலரா உங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு பட்சம் தான். இது ஒரு பட்சம். இது அடிச்சா தஸ்ய அவிஷயீபூதத்வா, இதான் முக்கியமானது. அதுதான் இந்த அவிஷயீபூதத்வாத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த சூத்திரத்துக்கு மீனிங் எடுக்கணும். அவிஷயீபூதத்வாத் அப்படின்னா ஒரு யோகி இருக்கான்னு வச்சுங்களேன். யோகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணேன்னு தெரியுமா, 2 நாளுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நாதபிரம்மம் ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் இது வந்து ஸ்பீக்கர் ஏதோ யாருக்கோ ஒரு சுவாமிக்கு வந்து போயிடுச்சு. அவர் நல்ல தேவாரம் திருவாச்சக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கவர். அவருக்கு வந்து ஸ்பீக்கர் வாங்குறதுக்காக உள்ளே போயிருக்கேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நாதபிரம்மம் அவரோட டீல், அவரோட ப்ராப்ளம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, உள்ளே போயிங்க அப்படின்ட்டு நான் வெளியில் ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன். வண்டி 2 வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு ஊரில் இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்மகிட்ட வேடிக்கை பார்க்குறோம்னாச்சு, வேடிக்கை பார்த்துட்டு போகிற வண்டி வா இதெல்லாம் மனுஷங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நாகபிரம்மத்திட்ட எந்த டீட்டெயிலும் கேட்கல. என்ன வாங்க போகிறீங்க, எதுக்கு வாங்க போகிறீங்க, என்ன ஒரு டீட்டெயிலும் கேட்கல. நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். பிரணவ ஸ்வரூபானந்தா என்ன பண்ணுறாரு, என்னோட சிஷியர் வர, அவர் கிரி பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வர, என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு. ஆமாம் சாமி சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், ஏன் இங்கே நிற்கிறீங்க சாமினார். நாகபிரம்மம் உள்ளே போயிருக்கார், ஷோரூமுக்குள்ளார அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்புக்குள்ளார போயிருக்காரு. அவர் ஏதோ வாங்க போயிருக்காரு, ஸ்பீக்கர் ஏதோ வாங்க போயிருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன மாத்திரத்தில் என்ன வாங்கினார், ஏன் வாங்கினார், யாருக்கு வாங்க போகிறார், என்ன பிராண்ட் வாங்க போகிறார், ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டப்பன்னு கேட்குறாரு. கோவமா என்ன சொன்னேன், எனக்கே சம்பந்தம் இல்லை, நானே கேட்கல எதையும். உங்களுக்கும் அது எனக்கே சம்பந்தம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் சம்பந்தமே இல்லை. அப்ப போற போக்குல என்ன கேட்டிருக்கணும், நீங்க உள்ள போனாரா சாமி, சரிங்க சாமி அப்படின்னு விட்டுருக்கணும். டீட்டெயில் ஏன் கேட்குறீங்க நீங்க? அப்படி சம்பந்தம் இல்லாததுல எதுக்கு டீட்டெயில் கேட்குறீங்க, எதுக்கு தேவையில்லாம லோட் பண்றீங்க? நானே லோட் பண்ணல. அப்ப இதே மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க. நான் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னா, உங்க இத்தனை பேர்கிட்ட நான் பேசுறேன்னு உங்க வீட்டை பத்தி என்னைக்காவது கேட்டிருக்கேன் யார்கிட்டயாவது? ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்க பர்த்டே என்ன, உங்க பேரனோட பர்த்டே என்ன, உங்க பிள்ளையோட பர்த்டே என்ன, அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, உங்க பொண்ணு என்ன பண்ணுது, எத்தனை குழந்தை, ஏது, என்ன பேரு, என்னைக்காவது யார்ட்டையாவது கேள்வி கேட்டிருக்கேன்னா? நான் யார்ட்டையும் கேள்வி கேட்டேன். ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கி என்ன பண்ணுவீங்க, உள்ள போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோதான், ப்ராப்ளம் தான். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விவேக்கியா இருக்கிறவன் தான் வைராக்கியா ஆக முடியும். ஒரு சமாதிக்கு போறான். இப்ப நான் சொல்றேன், ஒரு சமாதி பர்பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒன்னுத்துல போக்கஸ் பண்ணணும்னா நிறைய விஷயத்துல போக்கஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகாது, ஒன்னுத்துல போக்கஸ் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன தேவையோ அதுல மட்டும் போக்கஸ் பண்றேன். அப்போ ஒரு யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த எதிர்க்க இருக்க பர்சன் காமமா இருக்காரா, கோபமா இருக்காரா, லோபமா இருக்காரா, மோகத்துல இருக்காரா, இல்ல மாத்சரியத்துல இருக்காரான்னு தெரிஞ்சா போதும் எனக்கு. அவர் யார் மேல காமமா இருக்கார், எதுக்கு மேல குரோதத்தோட இருக்கார், எதனால மோகத்துல இருக்கார், யாரோட பொறாமையோட மாத்சரியத்தோட இருக்கார், எந்த விஷயத்துல மயங்கி போய் இருக்கார், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அப்ப நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன அவசியமோ அவளை தெரிஞ்சா போதும். இப்ப யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா மனசு நிம்மதியா இருக்கு. இல்லை அப்படின்னா நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னா, நானும் நாதபிரம்மமும் நிறைய பேரோட ஒரு 5 வருஷமா விவகாரம் பண்றாங்க. எல்லாத்துக்கும் சேவை பண்றோம், நிறைய பேருக்கு சேவை பண்றோம். ஆனா ஒருத்தர்கிட்ட கூட நின்று ஸ்டோரி கேட்கவே மாட்டோம். ஏன் சொல்லுங்க? நான் தான் யார்ட்டையாவது சாமி ஆரம்பிச்சாங்கன்னா நான் உடனே சொல்லுவேன், என்கிட்ட ஒரு 1000 ஸ்டோரி இருக்கு, சொல்லட்டுமா? அப்ப நான் யாராவது ஸ்டோரி கேட்க ஆரம்பிச்சாவே இம்மிடியட்டா நான் கேட்கறது, என்கிட்ட ஒரு 1000 ஸ்டோரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்கள்ட்டையும் ஸ்டோரிஸ் இருக்கா. நம்ம லைஃப்ல எத்தனை நிகழ்ச்சி நடத்திருக்கோம். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றது எதுக்கு அப்படின்னா, இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்றேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நிகழ்ச்சியை சொல்றது கூட எதுக்காக அப்படின்னா, இந்த கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒழிய வேற எதுக்கும் இல்லை. இது வந்து ஞானத்தோட உண்டாகிறதா இருக்கு. நீங்க ஊர்ல இருக்கிறவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா, குப்பை லாரியா குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா உங்க மண்டைக்குள்ளார போட்டுட்டு போயிடுவோம். நீங்க என்ன பண்ணணும், அதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் பண்ணிட்டே இருக்கும் இந்த மனசு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன கிளியராக இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், என்னால் ஏதாவது சேவை பண்ண முடியுமா, இந்த நாங்கள் சேவை பண்ணுறோம், மற்றபடி ஸ்டோரியே கேட்கக்கூடாது. இதே மாதிரி என்னோட சிஷ்யர்களாக இருக்கட்டும், ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாமி எனக்கு இந்த அனுபவம் இருக்கு சாமி. நோ, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், அந்த மாதிரி கோவம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்கறது தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா நான் அந்த அம்மாவுக்கு பதில் சொன்னேன், 80 பேர் பாடம் படிக்கிறாங்க, 80 பேரோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா டைப்பிங் பண்ண முடியுமா, எனக்கு ஓவர்லோடு, எல்லாத்துக்கும் பிடிஎஃப் அனுப்பணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அனுப்புறதா இல்லை டைப்பிங் பண்ணுறதா இல்லை வந்து 80 பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறதா? எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும்ல. இப்போ எனக்கு என்னெல்லாம் நான் சம்பவிச்சிருக்கோ இதெல்லாம் பர்டிகுலராக ஒவ்வொரு பர்சனுக்கும் சம்பவிச்சிருக்கும்ல. அதெல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும், 80 பேரோட ஸ்டோரி கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் என்னோட காரியம் பண்ண முடியாது. எனக்கு டீச்சிங் நடக்கவே நடக்காது, நான் பிடிஎஃப் அனுப்ப முடியாது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கேட்கறதுக்கான சமயம் இல்லைம்மா. அதனால நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இந்த ஞானத்தை கொடுக்குறேன், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். இது இவ்வளோதான் இந்த ஞானம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து வகைப்படுத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இவ்வளோதான் இது. நான் எல்லாத்தையும் கேட்க முடியாது. இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு அபிஷயம், ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அபிஷயம். அபிஷயம்னு அர்த்தம், அது எனக்கு விஷயம் இல்லை. அப்போ ஒன்ன நம்ம பார்க்கறதும் பார்க்காம போறதும், இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாஸ்மாக் இருக்குல்ல, அந்த லிக்கர் ஷாப் இருக்கு, லிக்கர் ஷாப் ஊர் ஃபுல்லா இருக்கு. நான் எல்லாத்தையும் பாக்குறேன்னா ஏன்னா எனக்கு அது அபிஷயம். எங்க லிக்கர் ஷாப் இருந்து எனக்கு என்ன யூஸ், ஒன்றும் இல்லை. யார் கஞ்சா விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னா, திருவண்ணாமலை ஃபுல்லாக கஞ்சா விற்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு யார் விற்கிறானே தெரியாது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு அது அபிஷயம். அப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க, ஒரு யோகிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட சித்தத்தை பார்க்கும்போது அது காம வயப்பட்டிருக்கா, குரோத வயப்பட்டிருக்கா, லோபமா இருக்கா, என்ன இருக்குன்னு தெரிஞ்சா போதும், வேற எதுவுமே தெரிய வேணாம். அதுக்குள்ளார உள்ள புகுந்தீங்க அப்படின்னா குப்பை, சாக்கடை, ஒவ்வொருத்தரோட சித்தமும் சாக்கடையாகும். நல்ல புனிதமானதும் இருக்கும், இதுவும் இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யாரை தியானம் பண்ணணும்னு முதல் பாதத்துல சொல்லியிருக்கோம். பீதராக சித்தம்பா ஒரு சூத்திரம் இருக்கா, எத்தனாவது சூத்திரம் அது? ஒன்று பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 1வது பாதத்துல எந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா பார்த்துருக்கோம். பீத்தராக சித்தம்பா 37 1:37 பார்த்துருக்கோம். பீத்தராக விஷயம்பா சித்தம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மகான்களை வந்து பார்த்தீங்கன்னா ரமண பகவான்கிட்ட போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அவர் எப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கேன் என்னன்னா, ஐயோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மலமூத்திரத்தை அபிஷேகம் பண்ணினாங்க. அப்போ மலமூத்திரம் அபிஷேகம் பண்ணும் போது கூட அவர் எப்படி இருந்தாருன்னா எந்த சலனமும் இல்லாம நிர்விகாரமா இருந்தார். அப்ப அவருக்கு என்ன தெரியுதுன்னா, அவர்கிட்ட ராகமும் இல்லை, துவேஷமும் இல்லை. அப்ப எப்படிப்பட்ட சித்தமா இருந்திருக்கணும். சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காவிரி கரையில வந்து ஒருத்தன் என்ன பண்றான், மேல வந்து மம்முட்டியால மணலை வெட்டினா தலையில இருந்து ரத்தம் வருது மண்வெட்டியால. அவர் என்ன பண்றாரு, அப்படியே நடந்து போறார். சுல்தான் ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரோட கையை வெட்டுறான். கையை வெட்டிட்டு இவன் பார்த்துறான், ஐயோ ஒரு மகானாச்சு கையை வெட்டிட்டாங்களே அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு, அதை கையை எடுத்து வச்சு தடஞ்சிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அங்க வீத்த ராகம்னா ராகத்வேஷம் இல்லாத சித்தம். அப்ப நீங்க எதையாவது மெடிடேட் பண்ணணும் அப்படின்னா எதை பண்ணணும், ராகத்வேஷம் இல்லாத சித்தத்தை பண்ணினீங்கன்னா உங்க சித்தம் ராகத்வேஷம் இல்லாம போயிடும். அதுதான் முதல் பாதத்துல. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம் இருக்கிற ஒவ்வொரு பர்சனையும் நான் போய் பார்த்தேன்னா என்ன ஆகும், எனக்கு என்ன ஆயிடும், அந்த ராகத்வேஷம் எனக்கு வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, நான் சொல்கிறேன்ல, எனக்கு ஸ்டோரி கேட்காது, ஸ்டோரி சொல்லாதீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும், எனக்குள்ளார அது வந்துடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. கருணா பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, கருணா நாங்கள் நிறைய பண்ணுறோம். கருணா பண்ணும்போது என்னென்னா அத்தனை அம்மாக்கள் இருக்காங்க, எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ துக்கம், எல்லாம் ரொம்ப சேடான ஸ்டோரி.
சேட் ஸ்டோரியை கேட்டீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? நான் லீவ் விட்டுற வேண்டியது. நான் இப்போ ஒரு அம்மா வரும்போது வழியில பார்த்தேன், நின்று பேசலான்னு பார்த்தேன், அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சுவாமி அப்படின்னு சுவாமிகிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டேன். நான் நின்று 5 நிமிஷம் கேட்டிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் வந்து லீவ் ஆகுது. என்ன ஆகும்? என்னோட ஹிருதயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஆயிடும். நம்ம கருணை படுறோம்னு வச்சுங்களேன், துக்கத்தை கேட்க கேட்க ஒரு மாதிரி ஒரு பாரம் ஆயிடுதுல நமக்கு. அப்ப பாரம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எதையும் மெடிடேட் பண்ண முடியாது, ஈஸ்வரனையும் மெடிடேட் பண்ண முடியாது, விசாரமும் பண்ண முடியாது, எல்லாம் வம்பா போயிடும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியணும் என்னன்னா, முக்த புருஷர்களுடைய சித்தம் மட்டும்தான் யோகிகளுக்கு விஷயமா இருக்கணும். மற்றவங்க மனசுக்குள்ளார உள்ள புகுந்தீங்க, அங்க இருக்கிற ராகத்வேஷ காம குரோத லோப மோகம் எல்லாம் காப்பி பேஸ்ட் ஆயிடும் இவனுக்கு. அதனால இந்த காரியத்தை பண்ண மாட்டான். அதனாலதான் இங்க சொல்லுது தஸ்ய அபிஷயத்துவாத். தஸ்யனா அந்த யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க சித்தத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அபிஷயம். ஆனா மேல இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம், என்ன பாவனையில அந்த சித்தம் இருக்குன்னு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். சொல்லியாச்சு. இது வந்து ஒரு பட்சம். இதே வந்து பாத்தீங்கன்னா யோகி என்ன பண்றான்? யோகி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எல்லாம் போயிட்டு வந்தவன். அப்போ போன 17வது சூத்திரத்துல 18வது சூத்திரத்துல இருக்கிற சித்தத்தோடது வரைக்கும் போக முடியும் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உள்ளயும் போவான். விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அபிஷயத்தை அப்படியே ஆக்குங்க, மாத்தி போடுங்க. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது சித்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயத்துல அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு வந்து ட்ரீட் பண்ணணும், அவனுக்கு என்ன விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஜெர்மன்ல இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. மைக்ரேட் ஆனவங்க, அங்க இங்க இருந்து ஸ்ரீலங்கால இருந்து மைக்ரேட் ஆனவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து என்னை வந்து பார்க்க வந்தான். பையன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பயம். இந்த ஏதோ ஒரு கமல்ஹாசன் படத்துல ஏதோ ஒரு இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம் அப்படின்னு ஒரு தெரியல, எனக்கு படம் பார்க்கல, ஆனா கிளிப்பிங்ஸ் ஏதோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தது. அவன் சொல்லுவான் எனக்கு இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம் அப்படின்ற மாதிரி. இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசு பையன். 20 வயசு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்தெல்லாம் கூட வந்து குழந்தை மாதிரி. ஆனா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜெய்ஜாண்டிக்கான 6 அடி உயரம் பையன். ஆனா சின்ன பூனைக்குட்டி மாதிரி மனசு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பெரிய உடம்பு, ஆக்கிருதி வந்து பாத்தீங்கன்னா ஜிம் பாடி எல்லாமே இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளார பயம்னா பயம், அவ்வளோ பயம். இப்போ ட்ரீட் பண்ணணும். இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 சிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உள்ள போய் பாக்குறது. இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மெதுவா மிஸ்மரிசம் பண்ற மாதிரி என்ன பின்னாடி போனீங்கன்னா அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இவனுக்கு நடந்த மாதிரிதான். மகாபாரத யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்கர வியூகத்தை பத்தி இவனுக்கு யாருக்கு, அபிமன்யுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கர வியூகம் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து அதை எப்படி ஓப்பன் பண்ணி வெளியில வர்றதுன்றத இது பண்ணும்போது சுபத்ரா என்ன பண்ணிடுவாங்க, தூங்கிடுவாங்க. அதே மாதிரி இவன் பிறந்த போது என்னன்னா, கன்சீவ் ஆயிருக்கும் போது, அம்மா கன்சீவ் ஆயிருக்கும் போது அங்க ஸ்ரீலங்கால வந்து யுத்தம் போயிட்டு இருந்தது. இவங்க அம்மாட்ட கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க என்னன்னா, கேரி ஆயிருக்கும் போது 8வது மாசம் 9வது மாசம் இவரை கேரி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா இடத்துலயும் மிலிட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பிச்சு உயிர் பொழைச்சா போதும்னு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு போட்ல ஏறி, அந்த போட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30-40 பேர் போட்ல ஏறி அது போய் வந்து ஜெர்மன் சேர்றதுக்குள்ளார அவங்களுக்கு வந்து அவ்வளோ பயம். எப்ப செத்து போவோம். இந்த பயத்தோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க போய் சேர்ந்தோன்னா, அந்த கன்சீவ் ஆனவங்க வந்து அங்க போனோடனே டெலிவரி ஆயிருக்கு. அப்ப அந்த பையனுக்குள்ளார என்ன இருக்குன்னு இந்த சம்ஸ்காரம் அப்படியே அந்த பயத்தோட சம்ஸ்காரம் பதிவாயிருக்கும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து பர்டிகுலரா ஒன்ன ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த விஷயத்துலன்னு போய் நீங்க பாக்குற சாமர்த்தியமும் ஒரு யோகிக்கு சம்பவிக்கும். ஆனா எல்லாத்தோட சித்தமும் எனக்கு அவசியம் இல்லை, என்ன விஷயம்னு அபிஷயமா இருக்கு. எப்ப எனக்கு அது விஷயமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கோ, நான் ட்ரீட் பண்ணணும், இவங்களுக்கு கருணையோட நான் என்ன பண்றேன், இவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நான் பக்தர்களுக்கு பண்ணணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் விஷயத்தையும் உள்ளுக்குள்ளார போய் அதை என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல இருந்து எரேஸ் பண்ணி அவங்களுக்கு லிபரேஷனும் கொடுக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா யோகிகளுக்கு சம்மதம்.
வந்துருங்க பாஷ்யத்துக்கு வந்து. இதுல சொல்றாரு பரச்சித்த மாத்திரம் சாட்சாத் கிரியதே. மற்றவங்களுடைய மனசை மட்டும் பார்க்கலாம், மற்றவங்களோட மனசை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாவத்துல இருக்குன்னு பார்க்கலாம். சாட்சாத் செய்கின்றான், சாட்சாத்காரம் பண்றான். சாலம்பனம் சவிஷயம் தூ ந சாட்சாத் கிரியதே. அது வந்து பாத்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது காமக்ரோத மோக லோபத்துல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சவிஷயம். சாலம்பனம் அர்த்தம் சவிஷயம். அது எந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோத லோப மோகத்துல எந்த அம்சத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியாது. காமமா இருக்கா, குரோதமா இருக்கா, லோபமா இருக்கா, மோகமா இருக்கா, அதை மட்டும் கண்டுபிடிச்சிடும். அதுக்கான விஷயம் என்னன்றத இவன் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் கிரியத்தே, அதை வந்து பாத்தீங்கன்னா அவன் சாட்சாத்காரம் செய்வதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்ய ஆலம்பனசிய அஜ்ஞாதத்துவாத். இவனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை அறியறதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு விருப்பம் இல்லை. முக்கியமானது யோகி ரொம்ப கேர்ஃபுல், தெரிஞ்சுக்கிட்டு குப்பை. இப்ப நானே சொல்றேன், யோகத்துக்கு முன்னாடி இருக்கிற நானே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத நான்சென்ஸான இருக்கிற இடத்துக்கு போக மாட்டோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சில காரியங்கள்லாம் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க மால் இருக்கோ ஈவினிங் டைம்ல மாலுக்கு போக மாட்டோம். நாங்க ரிஷிகேஷ்ல இருக்கும்போது, மிடில் ஏஜ்ல இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். ரிஷிகேஷ் வந்து ரொம்ப டேஞ்சர், உத்தரகாசி ரொம்ப டேஞ்சர் பிளேஸ், அதெல்லாம் சாதுக்களுக்கு. அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகனா இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைம்ல எங்கேயுமே மூவ் ஆக மாட்டோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங்க்கெல்லாம் போக மாட்டோம் எந்த இடத்துக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், ஸ்வ அஞ்சன வெஞ்சனகன், ஸ்வ அஞ்சன வெஞ்சனம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்னது பாஸ்வேர்டு மாதிரி என்ன பண்ணுவோம், டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்க ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுரும். அது ராகம் துவேஷம் எது வேணா இருக்கலாம். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதுன்னா உச்சி வெயில் இருக்குல்ல, 1 மணி 2 மணிக்கு தான் போய் பர்ச்சேசிங்க போவோம். ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, வெறிச்சோடி இருக்கும் ரோடே, ஃப்ரீயா போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். கூட்டம் கூடுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போகவே மாட்டோம். எங்களுக்கு நல்லா தெரியும் எங்கெங்கெல்லாம் கன்னி வண்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியும். லேண்ட்மைன் இருக்குல்ல, லேண்ட்மைன் இருக்க இடத்துல போகமானமோ வெடிக்கும், எங்க கால் வச்சோம்னா என்ன வெடிக்கும்னு தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தூரமா இருந்துக்கிறோமா. அப்போ ஒரு சாதக அவஸ்தையில இருக்கிறவனுக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல போகணும், இந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2-3 பாண்டிச்சேரிக்கு ஒரு முறை நான் போயிருக்கேன். ஒரு முறை பாண்டிச்சேரி போகும்போது என் மேல நல்ல ஒரு பிரியமுள்ள ஒரு சாமி, அந்த சாமியோட பக்த ஒரு அம்மா 2 பேர் இருந்தாங்க. சாமிக்கு வந்து நல்ல ஒரு டின்னர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி ஃபுல்லா லிக்கர் தானே, எங்க போனீங்கன்னாலும் லிக்கர் இல்லாத ஹோட்டல்ஸே இல்லை. ஒரு நல்ல ஹோட்டலுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ்ல கூப்பிட்டு போயிட்டு ஃபுல்லா கடலை பார்க்குற மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து வச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஏதோ லிக்கரும் கொண்டு வந்து வச்சிருக்கான். அந்த அம்மா கிறிஸ்டியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிக்கர், இந்த ஒயின்லாம் சாப்பிட்றதுலாம் இது. இப்ப நமக்கு முன்னாடி வந்து லிக்கரை வச்சா நான் என்ன பண்ண தெரியுங்களா, இனி இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, பாண்டிச்சேரி பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதனால்தான் நம்ம சம்ஸ்காரம் இல்லாத இடத்துல போகக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். சாதுக்கள் போகக்கூடாது. ஒரு 4 வாட்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேபிட் ஆயிடலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகனா இருக்கும் போதே அன்வான்டான பிளேஸ், அன்வான்டான பெர்சன், அன்வான்டான இருக்கக்கூடிய போகங்கள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல பார்த்தோன்னே ஓடி போயிடுறது. இதை பண்றோம் ஏன், மோட்ச மார்க்கத்துல இருந்து கீழே இறங்கி. அப்போ அப்படி இருக்கிற ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா யோகியா தாரண தியான சமாதிக்கு போறான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த பாப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்கு பார்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ளார என்னென்னவோ இருக்கும். ஒவ்வொரு மனசுக்குள்ளாரையும் 1000 எண்ணங்கள் இருக்கு. எதுக்கு அதை பார்த்து என்ன ஆக போகுது, இதுக்கு துக்கம் தான் வரும். அதனால அன்வான்டா இருக்கிறதுனால தஸ்ய ஆலம்பனஸ்ய அஜ்ஞாதத்துவாத். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இல்லைன்னு ஒரு பாட்டு எடுத்தீங்க. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா தாட்டை பிடிக்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தத்தை மனசை பாக்குறதுன்னு. மனசு என்ன பாவத்துல இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தெரிஞ்சிடும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட்,
ஒரு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குக் பண்றாங்க, குக் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வருமா? ஒரு அம்மா கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்மெல் வருமா? ஆமா வரும். அப்ப ஸ்மெல்ல பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணலாம், உள்ள குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன குக் பண்றாங்கன்றது கூட சாம்பாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸா என்ன அப்படின்னு வெளிலன்னு சொல்லிடலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த சித்தத்துக்குன்னு ஒரு 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 பாவம் இருக்கு. உள்ளுக்குள்ளார என்ன மாதிரியான தாட் இருக்கோ அந்த மாதிரியான தாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாவம் கிரியேட் ஆகும். அந்த பாவத்தை தான் இந்த யோகி வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் பண்றான். உள்ள இருக்கிறது தெரியுமா? நீங்க கிச்சனுக்கு வெளியில இருக்கீங்க, கிச்சன் வீட்டுக்கு வெளியில இருக்கீங்க, ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, உள்ள சமைக்கிறாங்கன்னு தெரியும். எதை வச்சு தெரியும்? எக்ஸாஸ்ட் ஃபேன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க எக்ஸாஸ்ட்ல இருந்து புகை வந்துகிட்டு இருக்கு. அப்போ சமையல் நடந்துகிட்டு இருக்கு, உள்ள தெரியும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் இருக்குன்னு வெளில வருது தெரியும். ஆனா எவ்வளவு சமைக்கிறாங்க, என்ன சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் டீட்டெயிலா தெரியுமா? சாம்பார் வைக்கிறாங்க தெரியும், முருங்கைக்காய் சாம்பாரா, கத்திரிக்காய் சாம்பாரா, வெண்டைக்காய் சாம்பாரா, இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அது அஜ்ஞாத விஷயம் அப்படின்னு வச்சுக்கணும். நகி லிங்காதி லிங்காதி என்னது லிங்காதினா, ஆமா நகிய விட்டுருங்க, லிங்காதினா அஜ்ஞாத்தே சம்யம நகி சம்யம பிரவருத்திக்கு சமஸ்தி. ஆச்சரியர் சொல்றாரு, நான் வந்து பாத்தீங்கன்னா சமையல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவுமே அங்க இருக்கா அப்படின்னு கேட்டா லிங்காதினா அஜ்ஞாதி, ஆனா உள்ள வந்து என்ன சமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறாங்க தெரியுது, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, புகை வந்துகிட்டு இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்துல வந்து தாரண தியான சமாதின்றது வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்காது. அப்போ அதான் இங்க சொல்றாரு, சம்யம பிரவருத்தி நச்ச சமஸ்தி, சம்பவிக்க முடியாது. அப்ப சம்யமம் சம்பவிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்போ ஒரு யோகி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் யோகியா இருந்தார் அப்படின்னா தான் சேஃபஸ்ட், ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்கார், அவர் வந்து பலகீனங்கள் எல்லாத்தையும் வென்றிருக்காரு அப்படின்னா அப்ப அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உங்களுக்கு என்ன பண்ணுவார், தான் ரொம்ப சேஃபா இருக்கேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளார போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். நான் அதனால தான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கேண்ட் பிலாசபிலாம் இருக்குல்ல, வெஸ்டர்ன் பிலாசபில யாரெல்லாம் சைக்கட்ரிஸ்டா இருக்காங்களோ எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டால் ஒரே கேட்டகரியில் வச்சுக்கோம், பைத்தியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பைத்தியத்துக்கு மருத்துவம் வைத்தியம் பார்த்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராய்டுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா, நீங்க நிறைய இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரீட் பண்ணி என்ன ஆயிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பேஷண்ட்டாக இவங்க ஆயிடுவாங்க. ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நிறைய சைக்கோ டாக்டர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சைக்கோ டாக்டர்ஸ் எல்லாமே. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தெரியவே தெரியாது, இவங்க சேஃப் ஜோன்ல இருந்துக்கிட்டு தான் இன்னொருத்தரோட சித்தத்துக்குள்ளார போய் அதை ட்ரீட் பண்ணணும். இவனுக்கு வந்து பலம் இல்லாம உள்ளுக்குள்ளார நுழைஞ்சா அப்படின்னா அந்த சித்தத்துல இருக்கிற விஷயங்கள் இவனுக்கு ஆயிடும். உங்களுக்கு நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கு, ஹாலிவுட்ல நிறைய ஃபிலிம்ஸ் வந்து இந்த ஃபிலிம் வந்துருக்கு. அப்போ கியூர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நல்ல எபிலிட்டி இல்லை அப்படின்னா இன்னொருத்தரோட சித்தத்துக்குள்ளார போனீங்கன்னா வெளியில வர முடியாது. இப்ப நான் சொல்றேன்ல, யார்கிட்டயாவது நான் கருணை வயப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா கதை கேட்டேன்னு வச்சுங்களேன், என்ன ஆயிடும், நான் வெளியில வரும்போது பாரம் ஆயிடும். அரை மணி நேரம் கதை கேட்டோம்னா எனக்குள்ளார அவ்வளவு பாரம் ஆயிடும். சினிமா ஃபிலிம்லாம் துக்கமான ஃபிலிம்லாம் இருக்குல்ல, பசின்னு ஒரு ஃபிலிம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல பழைய படம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில படங்கள்லாம் இருக்கு, பாத்தீங்க அப்படின்னா வெளியில வரும்போது அப்படியே நெஞ்சு அடைச்ச மாதிரியே வருவோம். நெஞ்சு அடைச்சிரும், நம்மளால வந்து பிரீத்திங்கே பண்ண முடியாது. இல்ல நான் சொல்றது அதுக்கு முன்னாடி, ரொம்ப முன்னாடி இருக்கிற ஃபிலிம் 70s. ஆமா, தண்ணீர் பசி, ஆமா தண்ணீர் தெரியும், நிறைய ஃபிலிம்லாம் ரொம்ப சோகமான ஃபிலிம்லாம், பழைய ஃபிலிம்லாம் ரொம்ப இருக்கு. நீங்க பார்த்துட்டு தெரியல, நான் எப்படின்னு தெரியல, அதெல்லாம் பார்க்கல. அப்ப பார்த்துட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா நமக்கு பாரம் ஆயிடும், மனசு வந்து பார்த்தீங்கன்னா துக்கி ஆயிடுவீங்க. இதேதான். அப்ப நாம பலமா இல்லை அப்படின்னா ஃபில்மா எடுத்துக்காம என்ன பண்ணுவோம், தூக்கி மேல எடுத்து போட்டு பண்ணுவோம். அதனால யோகி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எந்த விஷயத்திலயும் அதுல வச்சுக்கிட்டு உள்ள போக மாட்டான். உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் தாரணத்தியான சமாதி பண்ண முடியும். மேல இருக்கிற சித்தத்தை வச்சுக்கிட்டு அவன் வந்து அதுக்குள்ளார போக மாட்டான். அது மட்டும் இல்ல, எதி பரச்சித்தம் ஞாத்வா, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எதி கொண்டு வந்தார், ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பரச்சித்தத்தை அறிந்து சம்யமேன சாட்சாத் கிருத்திய சாட்சாத் கிருத்திய அஸ்ய இதானீம்
கிம் ஆலம்பனம் இது ஸ்வச்சித்தம் பிரணிதத்தே. ஆச்சாரிய சொல்றாரு, ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பரச்சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சு அதை சம்யமம் பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலோட்டமா அவனுடைய சித்தம் இந்த வயப்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும்தான் சாட்சாத்காரம் பண்ணுவீங்க. ததா தத்து காலீனம் ஆலம்பனம் ஜானாதி. அந்த காலத்துல பர்டிகுலரா இவன் இப்பொழுது என்ன மாதிரியான விஷயத்தோட ஆலம்பனத்துல பாவத்துல இருக்கான் மட்டும்தான் அறிகின்றான். ராகாதி விருத்தையகத்து சித்த அபேதாத் சதா சாட்சாத் கிரியந்த இதே விசேஷா. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலோட்டமா பார்த்துட்டு விட்டுறான்னு வச்சுங்க யோகி. ஒருவேளை இவனுக்கு பர்டிகுலரா ஒரு யோகியா இருக்கார், ட்ரீட் பண்றவரா இருக்கார். நம்ம சொல்ற பிராணிக் ஹீலிங் மட்டும் இல்லை, நிறைய நம்ம முன்னாடி இருந்த ரிஷிமார்கள், முனிவர்கள், யோகிகள் எல்லாமே சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே. அப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு பயத்துல பீடிக்கப்பட்டிருக்கா, இவன் பயத்தை நீக்கணும். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமத்துல இருக்கான், இவன் காமத்தை நீக்கணும். இவன் ரொம்ப குரோதத்துல இருக்கான், இவனுக்கு குரோதத்தை நீக்கணும் அப்படின்னு கருணை வயப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும்னா கூட ராகாதி விருத்தையாக தூ சித்த அபேதாத். இப்ப நீங்க சொல்றேன், நானு சித்தத்தை வெளியில இருந்து பாத்துட்டீங்க, ஒரு பாவத்தை பாத்துட்டீங்க. ஆனா சித்தத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பனம் பண்ணினா, சித்தம்ன்றது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? விருத்திக்கு அந்நியமா சித்தம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, சித்த அபேதாத் ராகாதி விருத்தையாக ராக குரோதம் லோபம் மோகம் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த விருத்திகளோட சேர்ந்துதான் அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப நீங்க என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க போனீங்க அப்படின்னா அந்த ராகாதி விஷயத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா விசேஷ ரூபத்துல அறிய முடியும் அப்படின்றதுதான் விசேஷம். ஆயிடுச்சா? இதோட இங்க நிக்கட்டும். அப்போ இந்த அர்த்தம், ரெண்டு அர்த்தம் எடுக்கணும். மற்ற புஸ்தகங்கள்லாம் எப்படி இருக்கும், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்திருப்பாங்க, சித்தசிய அபிஷயீபூதத்வாத் மட்டும் எடுத்திருப்பாங்க. நீங்க அதை என்ன பண்ணலாம், தஸ்ய விஷயீபூதத்வாத்துன்னு எடுத்துக்கிங்கன்னா என்ன ஆயிடும், அவனுக்கு உள்ள போய் கூட பார்க்க முடியும். ஆனா அது அவனுக்கு விஷயம் இல்லை. ஏன்னா மோட்ச மார்க்கத்துல அவனுக்கு அது பெரிய பாதமா ஆகிவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட இதை நீக்கிட்டு நாளைக்கு மீதிய ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நான் ஒரு 7-8 வருஷம் ஆச்சு நிறைய ஃபிலிம்ல. இப்போ என்னால் 5 நிமிஷம் கூட ஃபிலிம் பார்க்க முடியும். அதனால ஃபில்மோட இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு போயிடுச்சு. இப்போ இந்த நான் படிக்கிற சப்ஜெக்டோட நிறைய ஓரியன்டாக இருக்கிற நிறைய ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிற இந்த சைக்காட்ரிஸ்டோட ஸ்டோரிஸ் வந்து ஹாலிவுட்டில் நிறைய இருக்கு. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற பிரச்சனை தான். இதை வந்து யோகிக்கு நம்ம எதிர்த்து டீச் பண்ணணும், உள்ளே போகாது. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியுங்களா, உங்களுக்கு நான் சொல்லும் போதே இப்போ நம்ம இவர் இருக்காரு, நம்ம சதானந்தம், ஏதாவது பேசுனா டக்குன்னு அங்கே போவார். நான் தலையிலேயே 4 குட்டு குட்டுவேன். தேவையில்லாமல் பேசாதீங்க, தேவையில்லாமல் போகாது, விஷயத்த சொல்லுங்க, அவ்வளோதான். சாமி இங்கே போயிருக்கு, இது நடந்திருக்கு, அவ்வளோதான், போதும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் லோடு பண்ணிக்காதீங்க. நீங்கள் லோடு பண்ணதை வந்து என் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாதீங்க, அன்லோடு பண்ணாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அலோவ் பண்ணுறோம்ல, காசிப் அதனால தான் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, காசிப்பை பண்ண 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 உங்கள் சித்தம் என்ன ஆகும், பொல்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சாதகன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஊரில் போகிறது வர்றது எல்லாத்தையும் பேசக்கூடாது. ஏன், அவிஷயீபூதத்துவா, அது அவனுக்கு அது விஷயம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அன்வான்டான விஷயத்தில் டீட்டெயில் போகாது. மேலோட்டமா இதுவா சரி, நான் வெளில போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க, அவ்வளோதான். எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, எப்போ வருவீங்க, டீட்டெயில் கேட்குறது. அது ஸ்திரீகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் கேட்குறது ரொம்ப ஸ்பெஷல். ஹஸ்பண்ட் எங்கே போனாலும் எங்கே போவீங்க, எப்போ வருவீங்க, எல்லாத்தையும் கேட்பீங்கன்னு நீங்கள் எல்லாத்தையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எவ்வளோ விஷயம் தேவையோ அவ்வளோ விஷயம் மட்டும் தெரிஞ்சா போகும். இல்லைனா ஓவர்லோட் ஆகி உங்களால் சித்தத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகும். அதனால உதாசீனப்படுத்திக்கிட்டே போகணும். இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு மனசு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சூத்திரத்தை வந்து என்ன பண்ணுங்க, மேலே எழுதிக்கும் போது நட்சத்திர ஆலம்பனம் சித்தசிய அபிஷயீபூதத்துவம் இருக்கா, அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நச்சவை விட்டுறணும். தத்து சாலம்பனம் தஸ்ய விஷயீபூதத்துவாத்துன்னு எழுதுங்க ஒரு சூத்திரம். என்ன எழுதணும்,
தத்து அந்த நச்சவை எடுத்துடணும். நச்சவை எடுத்துட்டீங்க அப்படின்னா தத்து சாலம்பனம் தஸ்ய அவிஷயீபூதத்துவாத்துன்னு இருக்கிறத தஸ்ய விஷயீபூதத்துவாத்துன்னு மாற்றணும். அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தன் விவேக்கியா இருந்துக்கிட்டு ப்ராக்ரஸ்ல இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து சித்தம் பண்ண மாட்டான். அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எபிலிட்டியோட சாமர்த்தியசாலியா ஒரு முக்த புருஷன் ஆயிட்டானோ அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விஷயம்னா அதை விஷயத்துக்குள்ளார போய் பார்ப்பான். 2 அர்த்தம் இதுக்கு பண்ண. ஹரி ஓம் ஹரி ஓம்.